ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோவில் ஒரு சூப்பரான உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அட்லீஸ்ட் வீடியோவை ஒரு 2 minutes ஆகுது கண்டினியூஸாக பாருங்க. சேம் டைம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம 2000 ரூபாய் அப்படிங்கிற லோன் அமௌண்ட்டை கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்காம, அதே சமயத்தில் லோ சிபில் இருந்தாலும் பேட் சிபில் இருந்தாலும் பெருசாக கன்சிடர் பண்ணாத மாதிரியான ஒரு 3 அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பட் அதுக்காக எல்லோருக்கும் லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்ரூவல் கொடுக்கறதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக இருக்கும். எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ அந்த இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2000 ரூபாய் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள் யாராக இருப்போம்? ஸோ மோஸ்ட்டாக இப்போ என்ன மாதிரி நீங்களாம் கூட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லோ லெவலில் இருக்கக்கூடிய பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ 2000 ரூபாய் லோனுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே 15,000க்கு மேலே தான் இப்போது எல்லா கம்பெனியுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 15,000 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம கட்டணும். ஸோ அந்த அமௌண்ட் கட்டுற அளவுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான லோன் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துக்க முடியும், அதே சமயத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா PMJAY அப்படிங்கிற ஸ்கீம்ல பினான்சியலாக பின்தங்கி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இந்த ஸ்கீம் வழியா மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இதை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. அந்த விதத்தில் உங்களுடைய ஃபேமிலிக்கு, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துல அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரையிலும் ஃப்ரீயாவே கிளைம் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்தவரைக்கும் முக்கியமா தெரிஞ்சுக்கங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வருஷம் ஒரு 5 lakhs நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அடுத்த வருஷமும் அதே மாதிரியே உங்களால 5 lakhs வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை 5 lakhs தாண்டி போகுது அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணாலே போதுமானது தான். ஸோ இதை அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயுஷ்மான் அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுக்கு கார்டு இருந்தது அப்படின்னா கார்டையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து உங்களுடைய பின்கோட்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. மோஸ்டா நீங்க ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்க மெயின் பிளேசஸ்ல இப்போ திருச்சியிலே ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், இல்ல சேலம் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பின்கோட அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கப்புறமா நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கார்டையோ இல்ல உங்களுடைய ரேஷன் கார்டு டீடைல்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கிளைம் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட ஆகாது. ஸோ லோனுக்காக எவ்வளவோ ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி கார்டு அப்படிங்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ரேபிட் ருபி பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோரில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, தெரிஞ்சிருக்கும். நாமளும் நிறைய வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கோம். பர்சனலாகவும் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் இதுவரையிலும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வேற விஷயம். இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் யுவராஜ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அவங்களும் தனியாக யுவா அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 500லேருந்து அதிகபட்சமாக 20,000 வரையிலும் மட்டும்தான் லோன் அப்ரூவல் கிடைக்கும். ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 to 12 months அப்படிங்கிறது டென்யூர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ ரியல் டைமில் அப்ளை பண்ணும்போது ஒரு 500 rupees அப்படிங்கிறது பேசிக்காக அப்ரூவல் கிடைச்சாலுமே 2 மாதம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். அப்ரூவல் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய சின்ன விஷயமா இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கொடுக்குற லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12 to 36% இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதர்வைஸ் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு விட்ராவல் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். போத் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் சொல்லிட்டு 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸ்டெடியான இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் மேக்ஸிமம் நபர்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்றோம். இதை தவிர்த்து அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே அப்ளை பண்ணி இந்த லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் அப்படிங்கிறதுமே கிரெடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க பாக்கெட் மெத்ரா பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். ஸோ அந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வருஷமாக பிளே ஸ்டோரில் இருந்து 10 lakh plus டவுன்லோட்ஸ் தான் இருந்தது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ 2026 பிளே ஸ்டோரில் வந்து அதுக்குள்ளே 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது.
இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 50,000 வரையிலும் லோன் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் டென்யூர் கொடுக்குறதாவும் போட்டிருக்காங்க. ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்கவுமே 35% பர் ஆனியம் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோனை பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது மற்ற அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கிறது இருக்கணும். இதை தவிர்த்து கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் எதிர்பார்க்க மாட்டாங்க. சேம் டைம் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ண தேவையில்லை. தென் ரொம்ப முக்கியமாக இவங்க RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது தரதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் 3வது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க பாக்கெட்லி இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கு மேலே டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதும் 4.6 இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC ஓன் அப்ளிகேஷன் தான். இவங்க அதிகபட்சமாக 50,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் தரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் அப்ளை பண்ணும்போது 5,000 10,000 வரைக்கும் கொஞ்சம் கிரெடிட் ப்ரொஃபைல் பண்ண இருக்குது அப்படின்னாலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. பட் எல்லோருக்கும் லோன் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டென்யூரை பொறுத்தவரைக்கும் 61 டேஸ்லேருந்து 9 மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்குறதாவும் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2 to 3% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 30%லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் அதிகபட்சமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்து உங்களால் ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ராவல் பண்ணி எடுங்க. அதர்வைஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி இந்த அப்ளிகேஷன்லையும் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் வேலிடான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் லோ சிபில் இருந்தாலும் ஒஸ்ட் சிபில் இருந்தாலும் கூட ஒரு சில நபர்களுக்கு லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 அப்ளிகேஷன் தவிர்த்து பிரான்ச் அப்ளிகேஷன் இருக்குது, எம்பாக்கெட் அப்ளிகேஷன் இருக்குது, ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது, பேரூபிக் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்லையுமே சேம் இதே மாதிரியே மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூரில் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் லோ சிபில் இருந்தாலும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து உங்களால் ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.